ஹலோ கைஸ், வெல்கம் டு தி கியூப்லியான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2x2 கியூப் எப்படி பண்ணுறதுன்ட்டு. வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கலர் அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்க்கலாம். எப்போவுமே ஒயிட்டுக்கு ஆப்போசிட்டில் எல்லோ இருக்கும், அதே மாதிரி க்ரீனுக்கு ஆப்போசிட் ப்ளூ, ரெட்டுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு. இதுதான் யூனிவர்சல் கலர் அரேஞ்ச்மெண்ட். இதை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் ஒரு ஸ்க்ராம்பிள் பண்ணிடுறேன். ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு 2x2 கியூப் சேர்த்துணுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காக ஒயிட் கலர் எடுக்கிறேன். அந்த கலரை நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்திடுங்க. ஒயிட் கலர் இப்போ பாருங்கள் சேர்த்தியாச்சு. சேர்த்துன கலரை நீங்கள் அடியில் வச்சுருங்க. அடியில் வச்சதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் கலரை வந்துட்டு பாருங்கள். ஒயிட்டுக்கு ஆப்போசிட்னா எல்லோ எடுங்க. நீங்கள் ரெட்டு சேர்த்திருந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் கலர் ஆரஞ்சு, அதை மட்டும் பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு ஒயிட் எடுத்திருக்கேன், அதுக்கு ஆப்போசிட் கலர் வந்துட்டு எல்லோ. இப்போ அந்த எல்லோ கலரை மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ இந்த எல்லோ கலரை சேர்த்துணும். இப்போ இந்த செகண்ட் கலர் சேர்த்துறதுக்கு எப்படி சேர்த்தலான்ங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த செகண்ட் கலர் சேர்த்துறதுக்கு 7 கேசஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்துட்டு ஹெச்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அது எப்படி சேர்த்துறதுன்னு பார்க்கலாம். அதில் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அந்த ஆப்போசிட் கலர் வந்துட்டு ஹெட்லைட் மாதிரி இருக்கும். முன்னாடி 2 பின்னாடி 2. என்னோட ஆப்போசிட் கலர் வந்துட்டு எல்லோ, ஆனால் அந்த எல்லோ மட்டும் நோட்டீஸ் பண்ணுறேன். ஹெட்லைட் மாதிரி இருக்குதா, முன்னாடி 2 பின்னாடி 2. இந்த மாதிரி இருந்தால் அதில் ஒரு ஹெட்லைட், அதில் ஒரு பேர் வந்துட்டு உங்களை ஃபேஸ் பண்ண வச்சுக்கோங்க. ஃபேஸ் பண்ண வச்சுட்டு நான் சொல்கிற ஃபார்முலாவை செய்யுங்க. R2 U2 R U2 R2. ஓகே கைஸ், இப்போ நான் செகண்ட் கேஸை பார்க்கலாம். செகண்ட் கேஸை பைன்னு சொல்லுவாங்க. அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் கலர் ஹெட்லைட் மாதிரி முன்னாடி இருக்கும், சைடில் இருக்கும். ஆனால் போன கேஸில் வந்துட்டு பின்னாடி இருக்கும். இந்த கேஸில் முன்னாடி ஹெட்லைட்டு, சைடில். போன கேஸில் 2 ஹெட்லைட்டு, இந்த கேஸில் ஒரே ஒரு ஹெட்லைட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கேஸ் வந்ததுன்னா இந்த ஹெட்லைட்டை வந்துட்டு உங்களோட லெஃப்ட் சைடில் வச்சுட்டு நான் சொல்கிற ஃபார்முலாவை நீங்கள் போடுங்க. F R U R dash U dash R U R dash U dash F dash. ஓகே கைஸ், இப்போ நம்ம தேர்ட் கேஸ் பார்க்கலாம். தேர்ட் கேஸ் பேர் எல்லாரும் சூன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எல்லோ லெஃப்ட் பாட்டமில் இங்கே மேலே இருக்கும். மீதி எல்லா எல்லோ கலரும் இந்த சைடில் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்கும். ஒரே ஒரு எல்லோ மட்டும்தான் டாப்பில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த எல்லோ உங்களுக்கு ரைட் சைடில் வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை போடுங்க. R U R dash U R U2 R dash. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபோர்த்து கேஸை பார்க்கலாம். ஃபோர்த்து கேஸ் எல்லாரும் ஆன்டிசூன்னு இந்த கேஸை சொல்லுவாங்க. பேர்லேயே உங்களுக்கு தெரியும், சூன் கேஸோட ஆப்போசிட்டுன்ட்டு. இந்த கேஸ் வந்தால் அதே மாதிரி தான், அதில் வர ஃபார்முலாவை ஆப்போசிட்டில் போடுங்க. இந்த கேஸில் உங்களுக்கு வந்துட்டு ரைட் சைட் பாட்டமில் எல்லோ இருக்கும், மீதி எல்லோலாம் லெஃப்ட் சைடில் அப்படியே போகும். இங்கே பாருங்கள், இங்கே 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 இந்த மாதிரி இருக்கும் போது அந்த ரைட் சைடில் அது ரைட் சைட் பாட்டமில் இதை வச்சுட்டு நான் சொல்கிற ஃபார்முலாவை போடுங்க. L dash U dash L U dash L dash U2
எல். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபிஃப்த்து கேஸை பார்க்கலாம். ஃபிஃப்த்து கேஸை எல்லாரும் எல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மேலே 2 எல்லோ டயகனலாக இருக்கும், மீதி 2 எல்லோவும் ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கும். அந்த 2 எல்லோ இந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு எல்லோவை உங்களோட ரைட் சைடில் வச்சுக்கோங்க, ரைட் சைட் டாப்பில் வச்சுட்டு உங்களை ஃபேஸ் பண்ண வச்சுக்கோங்க. இன்னொரு எல்லோ லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் சொல்கிற ஃபார்முலா நீங்கள் போடுங்க. எஃப் டேஷ் ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் டேஷ் எஃப் எஃப் ஆர். ஓகே கைஸ், இப்போ நம்ம 6th கேஸை பார்க்கலாம். இந்த சிக்ஸ்த்து கேஸை எல்லாரும் ஐ கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துட்டு 2 பார் மாதிரி இருக்கும், 2 எல்லோ, மீதி 2 எல்லோவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், சைடில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் வந்துட்டு அந்த பேரான எல்லோவை உங்களோட ரைட் சைடில் வச்சுட்டு நான் சொல்கிற ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் டேஷ் எஃப் ஆர் எஃப். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஓஎல்எல் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் கேஸ் இது தான். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதில் நீங்கள் வந்துட்டு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மேலே 2 பார் மாதிரி இருக்கும் எல்லோ. போன கேஸ் மாதிரி இருக்காது இது, ஏன்னா முன்னாடி ஒரு ஹெட்லைட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது அந்த ஹெட்லைட்டை நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் ஹெட்லைட், மேலே வந்துட்டு இது இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஹெட்லைட்டில் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு நான் சொல்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவேன். எஃப் ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ் எஃப். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த 7 கேசஸ் ஃபார்முலா படி 2 கலரையும் சேர்த்தியாச்சு. 2 கலரையும் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரே ஃபார்முலாவில் ஃபுல் கியூபையும் சேர்த்த போகிறோம். அதில் வந்துட்டு மொத்தம் 5 கேஸ் இருக்குது. 5 கேஸுக்கும் 5 ஃபார்முலாவும் ஈஸி தான். இப்போ அதை காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபுல் கியூபையும் சேர்த்துறதுக்கு 2 திங்ஸை நோட்டீஸ் பண்ணணும். இந்த மாதிரி பார், இந்த மாதிரி ஒரே கலரில் டாப் லேயரில் இல்லைனா பாட்டம் லேயரில் ஏதோ ஒரு லேயரில், இந்த 2 லேயரில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பார் இருக்கா இல்லையான்னு நோட்டீஸ் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பார் தான் இருக்குது. இந்த மாதிரி வெர்டிக்கல் பாரை நோட்டீஸ் பண்ணாதீங்க, ஹரிசாண்டலாக இருக்கிற பாரை மட்டும் பாருங்கள். எனக்கு ஒரே ஒரு பார் மட்டும்தான் இருக்குது. அந்த பாரை நீங்கள் உங்களுக்கு நேராக ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு நான் சொல்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஆர் யூ டேஷ் ஆர் எஃப்2 ஆர் டேஷ் யூ ஆர் டேஷ். ஓகே கைஸ், இப்போ நம்ம செகண்ட் கேஸை பார்க்கலாம். செகண்ட் கேஸில் உங்களுக்கு 2 பார் இருக்கும். போன கேஸில் ஒரே ஒரு பார் தான் இருந்தது. செகண்ட் கேஸில் உங்களுக்கு வந்துட்டு 2 பார் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கீழே ஒரு பார் இருக்குது, மேலே ஒரு பார் இருக்குது. ஒரே லேயரில் வந்துட்டு 2 பார் கண்டிப்பாக இருக்காது. ஒன்றா கீழே இல்லைனா மேலே தான் இருக்கும், இல்லைனா பார் இருக்காது. பார் இருக்கிற கேஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு இதை சொல்கிறேன் பாருங்கள். 2 பார் இருக்குது. இந்த மாதிரி 2 பார் இருக்கும் போது அந்த 2 பாரையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. அதாவது இன்னொரு பார் பின்னாடி இருக்குது, இன்னொரு பார் இங்கே இருக்குது. இது 2ஐயும் சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலாவும் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். R2 U dash B2 U2 R2 U dash R2. ஓகே கைஸ், இப்போ நம்ம தேர்ட் கேஸ் பார்க்கலாம். தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாருமே இருக்காது எதுலேயுமே. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதில் பார்த்தீங்கன்னா R2 F2 R2 இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். இதுதான் ரொம்ப ஈஸியான கேஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து கேஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பாட்டம் லேயர் ஃபுல்லாக உங்களுக்கு சேர்ந்துருக்கும். பாட்டம் லேயர் ஃபுல்லாக சேர்ந்துருக்கும். டாப்பில் வந்துட்டு ஒரே ஒரு பார் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதோட கலர் கிட்ட அதை சேர்த்திட்டு லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. அந்த கலர் சேர்த்துனதை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு 2 பீஸ் ஏறாமல் இருக்கும், அதை ரைட்டில் வச்சுக்கோங்க. அது ரைட்டில் வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். R U
R dash U dash R dash F R2 U dash R dash U dash R U R dash F dash. கைஸ் இதுதான் லாஸ்ட் கேஸ். போன கேஸ் மாதிரியே பாட்டம் லேயர் ஃபுல்லாக சேர்ந்துருக்கும். ஆனால் உங்களுக்கு மேலே வந்துட்டு ஒன்றுமே இருக்காது, மேலே ஒரு பாருமே சேர்ந்துருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. சும்மா இந்த மாதிரி சுற்றி முற்றி இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பேராக இருக்கும், ரெண்டு பீஸ் சேராமல் இருக்கும். இந்த மாதிரி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கேப் ஏதோ ஒரு கேப்பை உங்களுக்கு நேராக வச்சுட்டு ரைட் சைடில் நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். எஃப் ஆர் யூ டேஷ் ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் யூ ஆர் டேஷ் எஃப் டேஷ் ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் டேஷ் எஃப் ஆர் எஃப் டேஷ். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபுல் கியூபையும் சேர்த்த கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு சின்ன ரீகப் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்க்ராம்பிள் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டேன். நமக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலான்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஒயிட் கலர் எடுக்கிறேன். ஒயிட் கலரை சேர்த்துறேன். ஒயிட் கலர் சேர்த்திட்டேன். சேர்த்துன கலரை அடியில் வைக்கணும், ஆனால் அடியில் வச்சுட்டேன். அடியில் வச்சுட்டு அதோட ஆப்போசிட் கலர் என்னன்னு பார்க்கணும், எல்லோ. அப்போனா எல்லோவை நம்ம நோட்டீஸ் பண்ணி எல்லோவை மட்டும் சேர்த்துணும். எல்லோ இந்த ஆப்போசிட் கலர் சேர்த்துக்கு 7 கேசஸ் இருக்குது. அந்த 7 கேசஸில் எனக்கு வந்துட்டு சூன் கேஸ் வந்திருக்கு. சூன் கேஸோட ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணுறேன். ஆர் யூ ஆர் டேஷ் யூ ஆர் யூ டூ ஆர் டேஷ் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் கியூபையும் சேர்த்துணும். அதை சேர்த்துறக்கு 5 கேஸ் இருக்குது. அதில் எனக்கு 2 பார் கேஸ் வந்திருக்கு. இதை பாருங்கள், 2 பார் கேஸ் வந்திருக்கு. 2 பார் வந்தனால நான் வந்துட்டு ஒட்டி வச்சுட்டேன். சேர்த்தி வச்சுட்டு R2 U2 U டேஷ் B2 U2 R2 U டேஷ் R2. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்றப்ப நம்ம சேர்த்திக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் 2x2 கியூப் சேர்த்துறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாப்பி கியூபிங்.